பொதுவான நிருபத்தை கற்று வந்தோம். அதில் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் 12 வசனங்களை முடித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் குறித்து வச்சீங்களோ தெரியாது. நாவை பற்றி, நாக்கு பயன்படுத்துகிறத பற்றி அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்புறம் ஒரு 2 பிரிவை சொல்றாரு. 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் 2 பிரிவாக பிரிக்கிறார். என்ன பிரிவு? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், லௌகீக ஞானம். சில சமயத்துல ரெண்டையும் நம்ம குழப்புறோம். லௌகீகம் அப்படின்னா இந்த உலகிற்குரிய ஞானம்னு ஒண்ணு இருக்கு, பரலோக ஞானம்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம எப்பவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஞானம் பரலோக ஞானம், அது பரத்திலிருந்து வருகிறதுன்னு வருது இல்லையா? பரத்திலிருந்துன்னா பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். நம்ம எப்பவும் அதை ஏன் தெளிவா இருக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறோமே, அது உலக ஞானத்தை கேட்டக்கூடாது. உலக ஞானம் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், அது உலகத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது தந்திரமாக இருக்கும் இல்லையா? அவன் சாத்தான் அப்படித்தான் எல்லா காரியத்திலும் இன்னைக்கு வரைக்கும் தந்திரமாய் செயல்படுகிறான். இப்போ அவனுக்கு அதை ஞானம் போல காண்பிக்கிறான். நம்ம சில சமயம் பேசும்போது சொல்றோம், நமக்கும் ஞானம் இருக்குல்ல, அதான் ஆபத்தான ஞானம். நமக்கும் ஞானம் இருக்குன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை நம்ம அப்ப நினைக்கல, உலக ஞானத்தை தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த உலக ஞானம் இதுல கலந்துடக்கூடாது. 2 மிக்ஸ் ஆச்சுன்னா அது ஆபத்து மட்டுமில்ல, குழப்பம். எப்படி செய்யறது தெரியாம 2ஐயும் ஒரு நாளும் சேர்க்காதீங்க. ஏன்னா இங்க இந்த உலக ஞானம் எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்துல, உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்ப இது கசப்பான வைராக்கியம் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப டெஸ்ட் பண்றோம். இப்ப டாக்டர்ஸே கண்டுபிடிக்க முடியல. நீங்க நல்லா பாருங்க, என்னென்னமோ படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் படிச்சு இருக்கிற டாக்டர்ஸ்க்கே பிடிபட மாட்டேங்குது. இது எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்களால கண்டுபிடிக்க முடியாத வைரஸ்களும் பயங்கரமான கிருமிகளும் ஒண்ணுமே இவங்களால முடியல. தங்களுடைய இயலாமைய வெளியவும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, சிகிச்சை கொடுப்பது எங்கள் பணி, குணம் கொடுக்கிறது அது அவர். வேற வழி உங்களால் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு லிமிட்டட். அவங்கள நான் குறை சொல்லலை, அவங்க ஏதோ படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு லிமிட் வரைக்கும் தான் போக முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்திருக்கிறாரு. இதை வச்சு நீங்க யாராவது ஒரு ஆலோசனை சொன்னா, இது உலக ஆலோசனை, இது மனுஷனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை அல்ல. இப்படி பண்ற ஒரு ஸ்பிரிட்டுக்கு பேரு தான் என்ன ஸ்பிரிட்டு? டிசர்னிங் ஸ்பிரிட். ஒரு பகுத்தறியக்கூடிய ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது கேளணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எப்பவும். ஆண்டவரே இந்த கல்யாண விஷயத்துல, இந்த வேலை வாய்ப்பு விஷயத்துல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டவரே, ஏன்னா உம்முடைய ஞானம் எனக்கு தாரும். அதுல போட்டுருக்கு பாருங்க, இதுல என்ன இருக்காது? ஆண்டவருடைய ஞானத்துல என்ன இருக்காது? கசப்பான வைராக்கியம் இருக்காது, விரோதம் இருக்காது, பெருமை பாராட்டுதல் இருக்காது, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுதல் இருக்காது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த போர்டு, இந்த எச்சரிப்பு பலகையெல்லாம் பார்த்து கரெக்டா போய்கிட்டே இருக்கணும்.
இந்த கூகுளில் சிலர் எதுக்கெடுத்தாலும் சர்ச் போடுவாங்க. இப்போ நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா, ஒரு காரில் கிளம்புறீங்கன்னா அந்த மேப்பு போட்டுருவோம், அவ்வளோதான். இங்கேருந்து எங்கே வைக்கலாம், தருமபுரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊர் பேரை போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது கூட்டிகிட்டே போகும். ஆனால் அதுலேயும் சரியான கைடன்ஸ் இல்லாமல் நிறைய சமீப காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே கொண்டே விட்டுருச்சு. நிறைய பேர் செத்து போனாங்க தெரியுமா? அப்போ நம்ம நினைக்கிறோம் கூகுள் காட்டிட்டா ரொம்ப கரெக்டுன்னு, ஆனால் அவங்களால முடியாது, அவ்வளோதான். அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அப்படி அல்ல. அதுல கசப்பான வைராக்கியம் இருக்காது, விரோதம் இருக்காது, பெருமை பாராட்டுதல் இருக்காது, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுதல் இருக்காது. அப்புறம் என்ன இருக்கும்? 15ஆம் வசனத்துல பாருங்க, அது லௌகீக சம்பந்தமாய் இருக்கும், உலக சம்பந்தமாய் இருக்கும்னா என்ன அர்த்தம்? எப்படி சம்பாதிக்கிறது, உலகத்துல எப்படி சம்பாதிக்கிறது. அப்ப நமக்கு ஒரு எண்ணம் வரும், என்ன பிரதர், சம்பாதிச்சா தானே வாழ முடியும். சம்பாதிக்கிறதுல 2 வகை இருக்கு. கர்த்தர் காட்டுகிற வழியில சம்பாதிக்கிறது, அதுல பெரிய அளவுல கொட்டி ஆண்டவர் தராட்டாலும் அது சந்தோஷமா இருக்கும். அதுல ஒரு குறை இருக்காது, குறைவா இருந்தாலும் குறை இருக்காது. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை தான் தருவார். அந்த வார்த்தையை பாருங்க, இது உலக சம்பந்தமான ஒரு ஞானம். அப்புறம் ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம். அது என்ன ஜென்ம சுபாவம்? பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அதுல இருக்கு, தப்பு பண்ற காரியம் முழுவதும். அதான் ஜென்ம சுபாவம். இப்போ சின்ன பிள்ளைகள், நான் நேற்று கூட சங்கரங்கோயில்ல ஒரு வீட்டு கூட்டத்தில் சொல்லிட்டு இருந்தேன், என்ன சுபாவம்னா, சின்ன பிள்ளைகளை பாருங்களேன், சின்ன பிள்ளைகள் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாட்டுன்னா, அதுக்கு பேர் ஐஸ் பால்னு பேர், ஐஸ் பால். அதான் ஒளிஞ்சு விளையாடுவாங்க. இவன் ஒருத்தன் மாட்டியிருப்பான், ஒரு ஏமாந்தவன் எவனா ஒருத்தன் கிடைச்சான்னு வைங்க, அவன் தான் நம்பர் சொல்லுவான், 1 2 3 4ன்னு 100 வரைக்கும் என்னன்னா, அதுக்குள்ள இவங்கெல்லாம் அங்கங்க போய் ஒளிஞ்சிருவாங்க. இந்த எண்ற சின்ன பையன் எப்படி எண்ணுவான் தெரியுமா? 1 2 3 4 5 8 15 20 25 40 47, அதுக்குள்ள 47 வந்துச்சா, உனக்கு வரிசையா என்ன தெரியும்ல. அதுலயும் ஒரு ஏமாத்து வருங்க. நான் நினைச்சு பார்ப்பேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் அதை ஒரு விளையாட்டாவே போய் சொல்லு. அப்ப அந்த சுபாவம் எல்லாம் நமக்கு அந்த சிறு பிள்ளையில இருந்தே வந்துருது. அதான் ஜென்ம சுபாவம். அப்ப ஜென்ம சுபாவம் எங்க வெளிப்பட்டது? ஆரம்பத்திலே பாருங்க, அந்த அவன் சகோதரன் அந்த சகோதரன் மேல பொறாமை கொண்டு, நான் கொடுத்ததை ஆண்டவர் அங்கீகரிக்கல, அப்ப அந்த பொறாமை கொலையிலே போய் முடிஞ்சு, இதெல்லாம் ஜென்ம சுபாவம். அதனால நம்ம இந்த ஜென்ம சுபாவம் சில சமயங்களிலே தலை தூக்கும் போது அதை தட்டலைனா அல்லது வெட்டலைனா அது நம்மை ஆட்கொண்டு விடும். நீ ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும்? நீ ஏன் தாழ்ந்து போகணும்? நீ ஏன் அவன்கிட்ட அந்த அளவுக்கு போகணும்? அவன் நம்மளை தேடி வரட்டுமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அதுதான் நம்ம பார்த்தோம்ல, கசப்பான வைராக்கியம், விரோதம். அப்ப இதெல்லாம் ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் இருக்குமா இருக்காதா? என்ன சொல்லுங்க? ஜென்ம சுபாவம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஜென்ம சுபாவம் எல்லாம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப ஜென்ம சுபாவம் இருக்கும். அப்ப பாவ மன்னிப்பு பெற்றுட்டோமே, இப்ப அது ஒரு பிரச்சனை பாருங்க. பாவ மன்னிப்பு பெற்றாச்சு, அப்புறம் எப்படி ஜென்ம சுபாவம்? நமக்குள்ள பாவம் இருக்கா இல்லையா? இந்த பிரச்சனை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு உண்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கு. அப்ப நமக்கு பாவம் இல்லை என்போமானால் வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னு சொல்றாரு. ஆனா பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்றீங்க. ஹலோ, உதைக்குதான் உதைக்கலையா? உதைக்காது. சத்தியம் ஒரு நாள் உதைக்காது, அங்கங்க கரெக்டா இருக்கும். அப்ப
அப்ப பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பி விட்டோம். எப்போ? விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து பாவத்தை குறித்து உணர்வு அடைஞ்சு மன்னிப்பை பெற்றாச்சு. இனி எனக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுல உறுதியா இருக்கணும். அடுத்து ஏன் அப்ப தப்பு பண்றான்? அவன் பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. அது எனக்குள்ளே இருக்கிற பாவம் தான் அப்படி செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாம்சத்துல இருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த மாம்சம் நம்மை தூண்டிக்கொண்டே உள்ள இருக்க மாட்டான். சாத்தான் உள்ள இருந்தவன் தான் விரட்டிட்டார் ஆண்டவர். ரட்சிக்கப்படும் பொழுது உள்ள இருக்க மாட்டான், அதுக்கப்புறம் இருக்க மாட்டான். ஆனா வெளியே இருந்து நம்மை சோதித்து கொண்டே, ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணி நம்மளை என்னென்ன செய்யணுமோ வெளியே அப்படியே நம்மளை சுத்தி சுத்தி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திட்டு. அதனால இது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டாச்சே. ஆனா பாவத்தின் எதுல இருக்கிறோம்? பாவத்தினுடைய பிரசன்னம் இன்னும் இருக்கிறது. அந்த பிரசன்னத்திலிருந்து இன்னும் நம்ம முற்றிலும் மீட்கப்படலை. இந்த பிரசன்னம் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். கடைசியில அந்த பிரசன்னமே நீங்கி பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள ஒரு ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க போகிறோம். அப்ப அது வரைக்கும் இவர் அது என்ன ஆலோசனை சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம இப்ப யாக்கோபுல இருக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரத்துல இருக்கோம். இது உலக சம்பந்தமானது. 3:15 ஜென்ம சுபாவத்துக்குரியது. இன்னொன்னு பேய்த்தனத்திற்கு உரியது. பேய் பார்த்துருக்கீங்களா? மேற்கு அப்படியே போனா அந்த மலை அடிவாரத்துல அது இல்லை, சாத்தானத்தான் அப்படி சொல்லியிருக்கு. அது சாத்தானுடைய சுபாவம். அவனுக்கு கண்ணெல்லாம் யாரு மேல இருக்கு? அவிசுவாசிகள் மேல இல்லை, விசுவாசிகள் மேல இருக்கு. விசுவாச குடும்பங்கள் மேல இருக்கு. இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்காங்களே, இந்த குடும்பத்துல ஏதாவது பண்ணணும். அப்ப இதெல்லாம் பரலோக ஞானம் அல்ல. அப்போ ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் வரவே கூடாது. இந்த உலக ஞானம் எனக்கு வர வேண்டாம். எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அப்படின்னா இந்த ஞானத்துல, மற்றபடி என் பிள்ளை நல்லா படிக்கிறதாக்கும், அதை படிச்சு இதை சாதிச்சு இப்படி வேலைக்கு போய் இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி. அப்ப பிரைமரி என்னது? என் ஆண்டவர் என் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாலே எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க பெருசா சம்பாதிச்சு பேரும் புகழும் வாங்கி அடையப்பா, அதெல்லாம் 2வது. என் பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை. என் குடும்பம் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட குடும்பம். நாங்க கர்த்தருக்காய் வாழுகின்ற குடும்பம். அது போதும். சரி, இதனால என்ன விளைவுன்னு போடுறாரு பாருங்க 16வது வசனத்துல. 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வார்த்தைகள் ஒன்னாவது நல்ல வார்த்தை இருக்கா இது வரைக்கும் பார்த்தது? இது உலக மக்களை பற்றியே இல்லை. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு எழுதுறாரு, விசுவாசிகளுக்கும் பொருந்தும். அப்ப விசுவாசிகளை பற்றி எழுதும்போது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இப்போ வைராக்கியம் விரோதம் என்ன ஆனாலும் சரி, நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் இல்லையா? நான் இறங்கி வர முடியாது, நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் மன்னிக்க முடியாது. ஆனா பாட்டு நான் பாடுவேன், மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அது ஒரு பாட்டு, இந்த முறை குற்றாலத்துல பாடணும். அந்த மன்னிப்பு பத்தி இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு. மன்னிப்பை பத்தி இன்னொரு பாட்டு.
ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அப்போ இந்நேரம் பாட்டு இருக்கு, நல்லதான். வாயில சில சகோதரிகள்லாம் சமையல் பண்ணும்போது பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வாயில ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல் வந்து கொண்டே இருப்பது நல்லது. ஆனா இந்த இங்க என்ன பிரச்சனை, இந்த வைராக்கியமும் விரோதமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாய் கலகம் நடக்குமா. வார்த்தைகள்லாம் பாருங்க, கலகம்ங்கிறது சபைக்கு பொருந்தாத ஒரு வார்த்தை. அப்போ ஒரு சபையில கலகம் நடக்குது, விசுவாசிகளுக்கு இடையே கலகம், அவர் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, சகலமும் அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. சரி, பரலோக ஞானம் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு. 17 வாசிங்க, 17வது வசனம். அடுத்த வசனம். பரலோக ஞானம், அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம், சுத்தம் உள்ளது, சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளது. அங்கே இரக்கம் இருக்கும், நற்கனிகளால் நிறைந்திருக்கும், பட்சபாதம் இல்லாததாய் இருக்கும், மாயமற்றதாய் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு தியானிச்சாலே நமக்கு நாட்கள் போதாது. நான் தியானிக்கிறது மட்டுமில்லை, நீங்களே தியானிச்சா அவ்வளவு கருத்துக்கள், அவ்வளவு ஆலோசனைகள், எச்சரிக்கைகள் அடங்கிய ஒரு பகுதி. அப்ப நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியல, என்னால சமாதானமா போக முடியல, என்னால சந்தோஷமா வாழ முடியல, சபையில சந்தோஷமா இருக்க முடியல. இப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், எத்தனை இடத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்றோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? சமாதானம் தருவார். ஆண்டவருக்கு பேர் என்ன? சமாதான பிரபு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டா பாவம் மன்னிப்பு மட்டுமில்ல, சமாதானம் கிடைக்கும்னு சொல்றோம்ல. நமக்குள்ளே சமாதானம் இல்லையே. நான் நினைச்சு பார்ப்பேன், ஒவ்வொரு சபைகள்லையும் இதைத்தான் சொல்றது. அப்ப ஒரு ஊரா போய் நம்ம சொல்றோம். ஆலங்குளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க முரம்பை எந்த ஊரும் எடுத்துக்கோங்க, விதிவிலக்கு எந்த ஊருமே கிடையாது. அப்ப எல்லா ஊர்லயும் லோக்கல் அசம்பிளியில, ஆண்டவரே நாங்க சமாதானத்தை பிரசங்கிக்கிறோம், எங்களுக்குள்ள அந்த சமாதானம் ரொம்ப குறைவுபட்டிருக்கு, உதவி செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும். குடும்பத்துல, சபையில, பொது வாழ்வில் எல்லாம் அந்த சமாதான குறைச்சல் இருக்கிறது. அது இல்லை. நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். எங்களுக்கு அந்த பரலோக ஞானத்தை எப்பொழுதும் தாங்க. இந்த உலக ஞானம் இதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. உலக ஞானமும் இதுவும் ஒரு காலம் சேரக்கூடாது. ஆண்டவரே இப்படி சொல்றாரா? அடுத்த அதிகாரம் இதை விட பயங்கரமா, 4வது அதிகாரம் பாருங்க. யாக்கோபு 4ல் ஆரம்பத்திலிருந்து உள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா என்ன இப்படி போடுன்னு போடுறாரு. அதை நல்லா பாருங்க, அதை வாசிங்க. ஆளுக்கு வாசிக்கிறவங்க ஆளுக்கு ஒரு வசனமா வாசிங்க. 2வது வசனம் யாராவது வாசிங்க. அடுத்த வசனம். சரி, இந்த 3ஐயும் சிந்திக்கும் போது பாருங்க, உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லல. உங்களுக்குள்ளே என்ன இருக்கான்? யுத்தம். இந்த யுத்தம்ங்கிற வார்த்தைக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க அதெல்லாம் பைபிள் படிக்கும்போது சும்மா ஏதோ மனப்பாட வசனம் படித்தேன் நான், அது இல்லை. ஆண்டவரே, நீங்க சபையை பத்தி தான் பேசுறீங்க, உலகத்தை பத்தி பேசல. சபையில் உள்ள, சபைனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து
உங்களுக்குள்ள யுத்தம் நடக்குதுன்னா என்ன ஆண்டவரே? ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. எப்படி விளங்கும்? அப்போ விசுவாசிகளுக்குள்ள யுத்தம் நடக்குதான், சண்டை நடக்குதான். ஏன் வருதுன்னா அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. உங்கள் உறுப்புகளில் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. அப்போ இந்த உறுப்புகள் அங்க மேல மூளையில உதிக்கிற யோசனைகள் உடம்பு பூரா கமாண்ட் போகுது. அப்ப மூளை என்ன சொல்லுது? நீ இப்படி செய்ய, நீ கை குலுக்கிறத கை குலுக்கிக்கோ, மற்றபடி ஒன்றும் டச் வச்சுக்காத ஒன்றும். அதாவது இதுல ஒரு கன்னிங்கா, ஒரு செட்டானிக்னு சொல்றோம்ல, சேட்டனிக்ங்கிறது செட்டானிக், சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஐயோ உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரோ, இந்த பழத்தையே சாப்பிடக்கூடாதுன்னாரு, அடே எவ்வளவு விசேஷமான பழம், இதான் வேலை. அப்ப இப்படியெல்லாம் எனக்கு என்னுடைய உறுப்புகள்ல பலவிதமான இச்சைகளை அவன் கொண்டு வருகிறான். நீ இன்னுமா கார் வாங்காம இருக்க? எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை. வசதி இல்லையா? இன்னைக்கு வச்சிருக்கவங்க எல்லாம் வசதி உள்ளவங்க தான் வாங்குறாங்க. பாரு, யார் யாரெல்லாமோ வாங்கி வச்சு ஜம்முன்னு உங்க வீட்டுக்கிட்ட ஒரு கார் வந்துன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு நிறைய லோன் போட வேணும். அதெல்லாம் லோன்லாம் போட வேண்டியது இல்லை. அது ரொம்ப சும்மா அந்த இதுல கொடுக்குறாங்களாம். இப்ப அவன் பேங்குக்கு வெளியே நல்ல சூப்பர் கார் நிறுத்தி வச்சிருக்கான். என்ன சொல்றான்? வாங்கிட்டு போங்க, எந்த முன்பணமும் செலுத்த வேண்டாம், இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா தான் வீட்டுக்கு வருவான். நீங்க அப்படியே வண்டி சாவியை தாரம் கொண்டு போங்க. நமக்கும் நல்லா தானே இருக்கும். ராஜபாளையம் போனா போயிட்டு வரலாம், மதுரைக்கு போகலாம், இங்கிட்ட திருநெல்வேலி, 4 திசையிலையும் 4 ஊருக்கு. அப்போ நம்ம போகலாமே, நல்லா இருக்கும். மதிப்பு, அதாவது அவசிய தேவைங்கிறது ஒன்று, அது இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இது இருக்குமே சமுதாயத்தில். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஏன் பிரச்சனை வருது வீட்டில்? ஏன் பிரச்சனை? கடங்காரன் வந்து நெருக்கிறான், நீ அதை கொடுக்கல, நீ கட்டல, இந்த டியூ கட்டல, அதனால வீட்டுல சமாதானம் குறைச்சல். இந்த கடன் நிறைய வாங்கியிருக்கிறவங்க வீட்டுல சமாதானம் இருக்காது. எக்கச்சக்கம் வாங்கி போட்டு அவன் வந்து நெருக்கும் போது ஐயோ பல தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, உன்னுடைய உறுப்பு, உன்னுடைய உடலில சரீரத்துல உள்ள அவயவங்கள் ஒன்றுக்கொன்று போர் செய்து அங்க ஆண்டவருக்கு இடம் இல்லாமல் போய், அப்புறம் பாருங்க, சரி நீங்கள் இச்சிக்கிறீர்கள், இச்சைனா விருப்பப்படுதல், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. 2வது வசனம், நீங்கள் கொலை செய்தும், அதுக்கெல்லாம் ரெடி, கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடைய முடியாமல், அடையக்கூடாமல் போகிறீர்கள். அப்புறம் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் ஏன் வாய்க்கிறது இல்லை? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்க்கிறது இல்லை. சித்திக்கிறது இல்லைன்னா வாய்க்கிறது இல்லை. அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா, ஜெபம் பண்றது இல்லை. நீங்களா ஒரு பிளான் போட்டு இதை வாங்குவோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமான்னு நீங்க சொல்றீங்க. ஜெபம் பண்ணீங்களா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த வேலையை, வீட்டு வேலையை ஆரம்பித்தோம், இன்னைக்கு அது வீட்டு வேலையும் முடியாம கிடக்கு, கடன் ஏகப்பட்டது. அப்ப ஜெபம் பண்ணிட்டு தானே ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணதுல தப்பா? ஜெபம்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் ஒரு வீடு கட்ட விரும்புகிறேன், ஒரு மாடி எழுப்ப விரும்புகிறேன், ஒரு கார் வாங்க விரும்புகிறேன், அதை என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி வரும் பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டு தான் அனுப்புனேன். இந்த திருமண காரியத்துல ஜெபம் பண்ணி தான் அனுப்பணும் இல்லை, இந்த காரியத்துல நாங்க ஈடுபடலாமான்னு ஜெபம் பண்ணணும். இது உங்களுடைய சித்தமா? எங்களுடைய விருப்பத்தின்படி இது நடந்தால் வேண்டாம் ஆண்டவரே, ஆரம்பத்திலேயே தடை செய்யுங்க. இப்படி ஜெபம் பண்றது இல்லை. நாங்க இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு கடைசியில அப்ரூவலுக்கு கையெழுத்து மட்டும் போட்டா போதும் ஆண்டவரேன்னு அந்த நம்ம கோரிக்கையெல்லாம் எழுதி
அதுல கீழே கையெழுத்து மட்டும் போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, அதுவல்ல ஜபம். அப்போ இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி காரியத்தை செய்றீங்க. எனக்கு இது விருப்பம், கடைசியில என்னாச்சு பாருங்க, வாய்க்கலையா? 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அநேக பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இன்னைக்கு தெருவில் நிற்கிற நிலைமையை நீங்க பார்க்க முடியும். நிறைய பேர் விசுவாசிகள் கூட சில கேம்ல ஈடுபடுறாங்க. என்ன கேம் இருக்கு சும்மா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இப்படி அமைதியா இருந்தா நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க, வெளியே இருக்கணும். சொல்லுங்க, என்ன கேம் விளையாடலாம்? சும்மா இல்லை, ஏதாவது வருமானத்துக்கு ஏத்தாப்புல ரம்மி. அப்போ ரம்மி விளையாண்டா நல்லா அவெல்லாம் சம்பாதிச்சிடலாம். இப்போ ரம்மியில ஒரு 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி வருதுன்னு வைங்க, இவன் நிறுத்த மாட்டான். நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுதுன்னு நிறுத்திட்டு காசை வாங்க. அந்த 1 லட்சத்தையும் போட்டா நமக்கு எத்தனை லட்சம் கிடைக்கும்? 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேல கிடைக்கும். இதுதான் அந்த இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விண்ணப்பம். அப்போ அதுல என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம். அப்ப ஜபத்துல கூட தகாத விதமான ஜபம் இருக்கோ கவனிச்சீங்களா? தகுந்த ஜபம், சரியான ஜபம். முதல்ல அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு முந்தைய அவருடைய சித்தமாங்கிறது அறியணும், அதற்கு காத்திருக்கணும், அதற்கு தடை. இப்போ அந்த பொண்ணு பார்க்க போறான்ல, யாரையா பொண்ணு பார்க்க போனது? அப்புறம் வீட்டில் அப்போ பொண்ணு பார்க்க போனவன் படபடன்னு போனான். அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, உடனே கையில வளையல மாட்டி விடல. ரொம்ப ஆவிக்குரிய சிந்தையில அவன் மனசுல சில காரியங்களை நிர்ணயம் பண்ணி கொண்டு போகிறான். போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்? அங்க போகும்போது இந்த கிணத்துக்கு எந்த பெண் தண்ணி எடுக்க வருவானோ முதல்ல தண்ணி எடுக்க வருவா, அப்படி சொல்லலை. அப்போ குடிக்க தண்ணி கேட்பேன், நீயும் குடியா? உங்க ஒட்டகத்துக்கும். அது நம்ம மோட்டர் போட்டு விடுறது இல்லை. மோட்டர் போட்டால் அது தொட்டி பூரா நிறைஞ்சிரும், ஒட்டகம் குடிச்சிட்டு போயிடும். இது இறைக்கிறதும் கிடையாது. இறைக்கிற வாளி வச்சு இறைக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. நிறைய நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, வாளி வச்சு கிணத்துல இறைக்கிறதுன்னா என்னன்னு கேட்கும். அப்போ நம்மளாம் அந்த காலங்களில் அப்படியெல்லாம் இறைச்சிருக்கோம். தண்ணி இறைச்சி குடங்களை நிரப்பி போக. இது அப்படி கிணறு இல்லை, படிக்கட்டுல உள்ள இறங்கி போய் தண்ணியை மோந்துட்டு வரணும். குடிக்கிறதுக்கு 2 குடம் கொண்டாந்துடலாம். 2 குடம் வேண்டியில 1 குடமே போதும். இது ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் குடிக்கும் இல்லையா? எத்தனை ஒட்டகம்? எல்லாம் ஏன்ட்டே பதில் எதிர்பார்க்குங்க. நீங்க அதுல எத்தனை? 10 ஒட்டகமா 7 ஒட்டகமா பாருங்க, நீங்க தான் பார்த்து சொல்லணும் எத்தனை ஒட்டகம். அவ எல்லாம் ரெடி பண்ணி ஆதியாகமம் எத்தனை அதிகாரம்? அது 24. 24ஆம் அதிகாரத்துல எத்தனை ஒட்டகம் போட்டுது? எத்தனை ஒட்டகம் போடலையோ இருக்கும். நல்லா பாருங்க, 10 ஒட்டகம். வசனம் எத்தனை? 10. அதான் நான் 10ன்னு முதல்ல. 24ல 10. 24ல 10ஆம் வசனத்துல பாருங்க, தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போறான். 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தா என்னத்துக்கு ஆகும்?
அந்த பிள்ளை இறங்கி இறங்கி கொண்டு வந்து ஊத்து. அப்போ அப்போ அவன் உடனே டக்குன்னு இவதான் அப்படின்னு முடிவு பண்ணல. கொஞ்சம் நிற்கிறாங்க, கொஞ்சம் சைலண்டா அமைதலா இருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாரு? ஜெபித்திருப்பார். அந்த அமைதலா இருக்கிற நேரம் வந்து ஜெப வேலை. ஜெபம்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது மட்டுமில்லை, இதுவும் ஜெபம். அப்போ இவாதானா, ஆண்டவரே நீர் நியமித்த பெண் இவாதானா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஜெபத்துல அங்க நின்று அந்த பிள்ளைதான் அறிந்து அப்புறம்தான் கையில எல்லாம் போட்டு விட்டு அங்க போயினா அவ யாரு இந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டா. அங்க போய் அவன் பேரம் பேசல, எவ்வளவு உடுப்பிய பொண்ணு வீட்டுல, எத்தனை கிலோ போடுவீங்க. அவங்க உடனே இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு நாங்க என்னத்தை போட முடியும், அதெல்லாம் இல்லை, இவன் போட்டு விடுறான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போட்டு விடுறான். அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தன்னிச்சையாக தன் விருப்பத்தின்படி தன் மனம் போன போக்கில் அவன் செய்யல. நம்ம வீட்டுல ஏன் அந்த கஷ்டம், திருமணத்து காரியத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனை, மற்ற காரியங்கள்ல ஏன் கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்கல. காத்திருந்து நம்ம யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். மற்றபடி காத்திருக்காம நம்மளா செய்யிட்டு நானும் ஜெபம் பண்ணித்தான் செஞ்சேன் அப்படி இல்லை. சரி, இங்க வாங்க. இந்த 4வது அதிகாரம் யாக்கோபு 4ல நீங்க உலகத்தை ரொம்ப சிநேகிக்கீங்க. 4வது வசனம் வாசிங்க. தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். சரி, இப்போ ஏன் இவ்வளவு கடன், ஏன் இவ்வளவு பிரச்சனை? நாங்களும் அவன் கேட்டான்ல, என்னப்பா ராஜா, உங்களுக்கு எதுக்குப்பா ராஜா, நான் இருக்கேன்ல. அதெல்லாம் இல்லை, நாங்களும் மற்றவர்களை போல் இருப்போம், எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அதுதான் பிரச்சனை. உலகத்தாரை போல நாங்களும் பொங்கல் கொண்டாடுவோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நாங்களும் ஹாப்பி பொங்கல் சொல்லுவோம், அவர்களும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவார்கள். கொண்டு வந்தா நாங்கள்லாம் புறக்கணிக்க மாட்டோம். அந்த வீட்டில இருந்து நல்லா நெய் மனம் அப்படியே தூரத்துல இருந்து அந்த தெருக்கடைசில இருந்து வரும்போதே மனம். அப்படி பொங்கலை வேண்டான்னு சொல்லாம பொங்கல் கொண்டு வருவாங்க. அதோட மற்ற ஸ்வீட் பாக்ஸ் கொண்டாடுவோம். ஓ, என்னென்ன ஸ்வீட் இருக்கோ அது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமை கன்று சூரிய பகவானுக்கு படைத்த, நான் சொல்றபடி ஜெபம் பண்ணுங்க, சூரிய பகவானுக்கு படைத்த இந்த பொங்கலை, இந்த காணும் பொங்கலை, இந்த மாட்டு பொங்கலை, மனுஷன் பொங்கலை, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திராண்டவரே ஆசீர்வதியும். குடும்பமா சாப்பிட்டு கரும்பு தின்னு துப்பியாச்சு. வீடு பூரா கரும்பும் பனங்கிழங்கும். என்ன ஒன்றும் புரியல, அவ்வளோதான். இது வேற இந்த வாட்ஸ்அப்புகளில் கிறிஸ்தவர்கள் அதுக்கு வேற ஒரு அறுப்பின் பண்டிகைக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு பிரதர், நீ எல்லாம் விளங்குவியான்னு கேளுங்க அவனை பார்த்து. அறுப்பின் பண்டிகைக்கும் இந்த பொங்கலுக்கும் தொடர்பு இருக்கான். உன்னைய வந்து அறுக்க வேண்டாம் கழுத்த. நான் இப்படி மாம்சத்தெல்லாம் பேசலை, இவங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தா இந்த மாதிரி பொங்கல் வாழ் போடுவானா. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறதே மறந்தாச்சு. தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லிக்கிட்டு அதுக்கும் ஹாப்பி தீபாவளின்னு, இயேசு கிறிஸ்து உலகின் ஒளியா இருக்கிறார். இதெல்லாம் எப்போ ஒளியும் அது இல்லை. அப்போ இது கடைசி காலத்துல கர்த்தர் துக்கப்படுத்துறது. அவர் எப்படி மனஸ்தாபப்பட்டாரோ அன்னைக்கு, மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அதை விட இன்னைக்கு பல மடங்கு மனஸ்தாபம் ஆண்டவருக்கு. இது எங்க இருந்து போனான்னு தெரியுதா? இந்த உதாரணம்லாம் எந்த வசனத்திலிருந்து போனோம்?
4வது வசனத்துல இருந்து போலாம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு, வார்த்தைகள்லாம் பார்த்துட்டே வாங்க. தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆவியானவர் இருக்காராங்கிறதே நிறைய பேருக்கு சந்தேகம். ஆவியானவர் இருக்காரா? சொல்ல முடியாது பிரதர். சில சமயம் இருக்காரு, சில சமயம் போயிருக்காரு எங்கேயாவது. எப்போ வந்தாரு உங்களுக்குள்ள? அது வந்தாரு, இப்பெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறாருங்கிற ஒரு சிந்தை கூட இல்லையா? சும்மா வாசம் பண்ணல, அங்க என்ன வார்த்தை போட்டுருக்கு பார்த்தீங்களா? வைராக்கிய வாஞ்சையம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டான், என் பிள்ளைய தப்பு செய்ய விட மாட்டேன். இது யாருக்குரிய வைராக்கியம்? ஆவியானவருக்குரிய வைராக்கியம் இருக்குதான். இதெல்லாம் அவிச்சு போட்டாச்சு. அப்போ ஆவியானவர் அவ்வளவு வைராக்கியமா. நீங்க நினைப்பீங்க எத்தனை கோடி விசுவாசி இருக்காங்க, இத்தனை பேருக்குள்ள இருந்துகிட்டு முடியுமா பிரதர்? நமக்கு அவ்வளவுதான் நம்ம அறிவு இல்லையா? நம்ம லிமிட்டட் சர்க்கிள்லே சுத்திட்டு வரோம். அப்போ ஆவியானவர் கண்டிக்கிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார், எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம கொஞ்சம் அமைதியா இருங்க ஆவியானவரே, நீங்க ரொம்ப நிறைய என்னைய சும்மா இம்சை பண்றீங்கன்னு சொல்லி அவர் அவ்வளவுதான் பேச மாட்டார். எவ்வளவுதான் போராடுறாரு, ஒரு அளவு தான் போராடி பார்ப்பாரு. சரி, இது அவ்வளவுதான், கைகளி வேச்சுன்னா முடிஞ்சு வச்சு ரொம்ப துக்கத்தோடு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனா வைராக்கியம் வாங்கி உள்ள அந்த ஆவியானவர் இந்த வைராக்கியத்தை நம்ம மதிக்காம விட்டுறக்கூடாது, உணராம விட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அதுல 8 காலம். சரி சரி, இப்படியெல்லாம் இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் வேகமா போறேன்னா, நிறைய இடங்கள்ல இப்ப நமக்கு இடையில கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சு, வர முடியல. நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த யாக்கோபை முடிச்சுட்டு கர்த்தருக்கு சித்தமானா இந்த ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம். நோவாவிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். சில இடங்கள் நோவாவிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆபிரகாம் அப்படி. அப்போ நம்ம அதுக்கெல்லாம் போகணும். அதுக்காக நம்ம அவசரப்பட்டு முடிக்காட்டாலும் இதை அப்போ இவ்வளவு காரியம் ஒரு பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ 4 வசனத்துல என்ன இருக்கு? முதல் 4 வசனத்துல உள்ளதை சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லலாமா? அதுக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுங்களேன். முதல் 4 வசனத்தை சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. உலக அரசியலா? உலக ஆசை. உலக ஆசை. சரி, வேற இந்த 4 வசனத்துக்கும் சேர்த்து சரி, ஜெபத்துக்கு பதில் இல்லை, பதில் கிடைக்கல உங்களுக்கு. ஏதோ சொல்றீங்க சிஸ்டர்? தகாத விதமாய் ஜெபித்தல், இச்சை. அப்போ மொத்தத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு விசுவாசி, அவ்வளவுதான். ஜெபம் சரியா பண்ணல, நம்ம ஆசைகள் சரி கிடையாது, என் இச்சையை நிறைவேற்றும்படி ஜெபம் பண்றேன், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு விருப்பமில்லாத விசுவாசி. ஆனா அவனுக்குள்ள யார் இருக்கிறா? அதான் பெரிய பியூட்டி. என்ன பியூட்டி? இப்படிப்பட்டவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார்.
எப்படிப்பட்ட நிலைமையில வாசமாயிருக்கிறான்? வைராக்கியத்தோடு வாசமாயிருக்கிறான். நீங்க நினைப்பீங்க இவருக்குள்ள எல்லாம் எப்படி பரிசுத்த ஆவியானவர்? இல்லை, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு அவன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அல்லது ஒரு மாதிரியா உலகத்துக்குள்ளேயும் கொஞ்சம் போற மாதிரி அவனுக்கு மனசு வரும் பொழுது உள்ளே இருக்கிற ஆவியானவரை என்ன வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னும் என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? இப்ப இந்த 4 வசனத்துல சில கஷ்டங்கள் தான் கிடைச்சிருக்கு, கஷ்டமான வார்த்தை தான் கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளை எப்படி தாங்குறாரு பாருங்க, ஒரு பேலன்ஸ் பண்றாரு பாருங்க. நீ இப்படியே நீ உருப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. இவ்வளவு தூரம் நீ கேவலமா, ஏன்னா வார்த்தைகள் அப்படி மோசமான வார்த்தைகள்ல முதல் 4 வசனத்துல பயன்படுத்துறாரு. இவ்வளவு மோசமாய் நீ நடந்தாலும் உன்னை தாங்குகிறது என்னதுன்னு பார்த்தோம். 5வது வசனத்துல சுருக்கமா பரிசுத்த ஆவியானவர். 6வது வசனத்துல நம்மளை தாங்குகிறது எதுன்னு பாருங்க. 6வது வசனத்துல அதிகமான கிருபை. பாத்தீங்க யாருக்கு? அவன் ரோட்ல போறவனுக்கு இல்ல, அவிசுவாசிக்கு அல்ல, ஒரு விசுவாசிக்கு. இந்த முதல் 4 வசனத்துல இவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக தப்பு பண்ணலாம், அதெல்லாம் கிருபை இருக்கும் அல்ல. அப்போ இவ்வளவு தப்பு பண்றவன் உள்ள ஆண்டவர் ஆவியானவர் வாசமாயிருந்து துக்கத்தோடு இருக்கிறார். நம்மளை எதை வச்சு தாங்குறாரு? அவருடைய அதிகமான கிருபையை அளித்திருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இப்போ ஒரு வசனம் நமக்கு நல்ல ஞாபகம் வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னா, அந்த 11வது அதிகாரத்துல பார்த்தா விசுவாசத்தினாலேன்னு வரிசையா ஒரு லிஸ்ட் வரும். இதையும் கனெக்ட் பண்ணணும். இவ்வளவு பேரை எதுக்கு ஆண்டவரை எங்களுக்கு முன்னாடி கொடுத்தீங்க? வரிசையா யாரெல்லாமோ ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலேன்னு வருது. இது பூரா எங்களுக்கு என்னது? வெயில் கொளுத்தும் போது மேகம் வருவது போல. ஆண்டவர் சும்மா விடலைங்க. நம்ம நினைப்போம் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரு, என்ன எப்படியும் போன்னு விட்டுட்டாரு. இல்லை, அப்போ நான் என்கிட்ட எவ்வளவோ குறைபாடுகள் இருந்தாலும் அதை உணர்த்தி மேகம் போன்ற சாட்சிகளை அனுப்பி, வேற இந்த 5வது வசனத்துல இருக்க மாதிரி ஆவியானவரை கொடுத்து, அதுக்கப்புறம் 6வது வசனத்துல அதிகமான கிருபையை கொடுத்து, அப்ப இவ்வளவு தூரம் தாங்குறாரு. இன்னும் பாருங்க, நமக்கு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்துல அந்த ஆலோசனை மட்டும் சொல்லுங்க. தேவனுக்கு சரி இல்ல வார அப்படியே வரிசையே வரட்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை சொல்லி நம்மளை கண்டம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. He is not condemning us. நம்மளை அப்படியே நீ ஒன்னும் உருப்பட மாட்டேன்னு சொல்லலை நம்ம ஆண்டவர். நீ இவ்வளவு வழிவிலகி போனாலும், இவ்வளவு மோசமா போனாலும் உனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன், கிருபையை அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறதுன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது அதானே. எந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும்? எந்த பிள்ளை முழுமையாய் கீழ்ப்படுதோ அந்த பிள்ளை தான் நமக்கு பிடித்த பிள்ளை. நான் சொன்னபடி செய்வான், எனக்கு கீழ்ப்படிவான். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியல. கீழ்ப்படுகிறதுக்கு முந்தி வாசிக்கணும்ல, வாசிக்கிறது இல்லை, ஜபம். அப்ப எல்லாத்துலையும் குறைவுபடும் பொழுது ரீசார்ஜ் பண்ணாத செல்போனை போல அல்லது சார்ஜ் ஏற்றாத செல்போனை போல போன் பண்ணி பார்க்குறோம், என்ன சொல்றான்? சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி? நேற்று பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது, இன்னைக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் அவன்கிட்ட யார் மூலமா கேட்கும்போது அது காசு இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது ரீசார்ஜ் பண்ணலை,
அல்லது சார்ஜ் ஏற்றலை, இதுதான் நிலைமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சார்ஜ் ஏற்றாமலே வண்டி ஓடுது. இந்த எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வச்சுருக்காங்களே, அது ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எலக்ட்ரிக் பைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகுது சொல்லுங்க? சும்மா என்னையே பேச விட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம். நான் காரு நீங்கள் சொல்கிறது பைக்கா 400? சரி சரி, நம்ம கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிடுமே. 300 கிலோமீட்டருக்கு ஓடுது. நம்ம பாட்டுக்கு 400 500னா இவங்க நாளை பின்ன நம்ம 2 வரையும் கேட்பாங்க. நீர் சொன்னீர்னு சொல்லி நான் போய் வாங்கினேன், இப்படி விட்டாங்க சொல்லுவாங்க ஐயா எல்லாம். சரி 300 கிலோமீட்டர் தான் ஐயா போங்க. 300 கிலோமீட்டர் ஓடுதுன்னா சார்ஜ் ஏற்றணும்ல. சிலர் அந்த வண்டி பெட்ரோல் வண்டின்னு வைங்க, அந்த மிதிப்பாங்க பாருங்க. ஐயோ, அந்த கழுதையாவது அன்னைக்கு பேசிடுச்சு, என்னையா அடிக்கிறேன்னு பிழையாமல பேசுன மாதிரி இந்த மிதிப்பான். ஐயோ, இறக்கவே இல்லாம. அப்புறம் அந்த டேங்கை திறந்து பார்த்தா சுத்தமா காஞ்சிருக்கும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை மிதிக்கிறோம். என்ன இது ஒத்து வர மாட்டேங்க, இந்த பிரச்சனை தீர மாட்டேங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஏன்? ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இல்லை. எல்லாத்தையும் நம்ம தெளிவா ஸ்கேன் பண்ணிடலாம். நல்லா அப்படியே பிரிச்சு பார்க்கறதுக்கு வேண்டிய ஞானம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார், நம்ம பயன்படுத்தலை. நம்மளே போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு வீட்டில் அதனுடைய வெளிப்பாடு வீட்டில் தெரியும். வீட்டில் ஒரே சத்தம், எரிச்சல், உள்ள நுழையும் போதே அப்படி இப்படின்ட்டு கோபத்தோட தான் உள்ள வருவார். அந்த நாய் எங்க போச்சு? எந்த நாய்? இந்த ஒயிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க சகோதர வீட்டில், அந்த மாதிரி டாமி ஒயிட்டி, அந்த நாய் இல்லை. இளைய பையனை கேட்காரு. பையனுக்கு பேர் வச்சது நீங்க தானே? பேர் மறந்து வச்சோ, ஃபர்காட் பாஸ்வேர்டு போட்டு கண்டுபிடிங்க. அப்போ உள்ள நுழையும் போதே அந்த நாய் இன்னும் கோபத்துல காலை முறிக்கிறோம், வரட்டும் சொல்லாம அங்க போகலான்னு சொன்னேன். அப்போ காலை முறிக்கிறதும் கையை ஒடிக்கிறதும். வெளியே ஏதாவது போர்டு போடுங்க, கொலைகாரர்கள் ஜாக்கிரதை, இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் வரக்கூடாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் பொறுமையா உள்ள நுழையும் போதே இது எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம், என் வேகத்தை அங்கு காட்டக்கூடாது, இதெல்லாம் சொல்றாரு. அப்போ உங்க குணம் மாறணும்னா உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு கிருபையை நான் கொடுத்திருக்கிறேன், மேகம் போன்ற சாட்சிகளை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எல்லாம் உங்களை தாங்கிறதுக்கு தான். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்புறம் 8வது வசனத்துல தேவனிடத்தில் சேருங்கள். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்னது? அவன் ரொம்ப அகோரமா வந்து நிற்கும் போது அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதில்ல. அவன் ரொம்ப சாஃப்டா தான் வருவான். ஏதேன் தோட்டத்துல அவன் அகோர முகத்தோடு வந்திருந்தானா இவ ஓடியே போயிருப்பான் இல்லையா? ரொம்ப பிரியமா வந்து, என்னம்மா நீ என்ன இது சாப்பிடலையா? ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, உங்க கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவர்களை, அப்படித்தான் வருவான். நம்மளும் சரி இதுவும் வேணும், உலகத்துல தானே இருக்கு, நம்ம என்ன மேல இருந்தா குதிச்சுட்டான், இவன் சொல்றதையும் கேட்பான். அப்போ அவன் வந்து நமக்கு எதிராக அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் அந்த உப்பரியின் மேல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு தாள குதியுங்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காட்டுறான். தெரியுதா? மேல இருந்து இந்த பக்கம் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுதா? அதுக்கு அங்கிட்டு கேரளா தெரியுதா? அதோட உயரத்துல காட்டுறான். இந்த பக்கம் ராஜபாளையத்தை மட்டும் பார்க்காத மெட்ராஸ் வரைக்கும் தெரியுதா? ஒரு சின்ன புள்ளி, அதான் மெட்ராஸ். இந்த பக்கம் கோயில்பட்டியை தாண்டி தூத்துக்குடி எல்லாம் தாண்டி கடல் தெரியுதா? கடலுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா, அப்புறம் நியூசிலாந்து எல்லாம் தெரியுதா? அதெல்லாம் இங்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் உனக்கு தருகிறேன், நீ செய்ய வேண்டியது வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ எனக்கு முன்னால சாஷ்டாங்கமாய் விழுந்து
என்னை பணிந்து கொண்டால், யாரை பார்த்து சொன்ன நீ? எல்லாத்தையும் உண்டாக்குனவரை பார்த்து நீ பேசுன. இதெல்லாம் அவர் உண்டாக்குனாரு. நீ அவரையே மேலே கூட்டிட்டு போய் எல்லாம் நான் தர்றேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை எவன் விழுந்து வணங்குறான்னு அவனுக்கு எல்லாம் ஃப்ரீ. இன்னைக்கு அதான் பிரச்சனை. சர்ச்சுக்கும் வந்துக்கிடுவோம், ஆண்டவரை பற்றியும் பேசிக்கிடுவோம், வாசிச்சுக்கிடுவோம். அவனுக்கும் கொஞ்சம், அவனுக்கு ஒரு 25%, சில சமயம் 50%, ஏதோ கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்து அவனையும் என்ன பண்ணி போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்ன பண்ணி போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அவனையும் கொஞ்சம் அனுசரித்து தான், உலகத்தையும் அனுசரித்து தானே போகணும் பிரதர். நம்ம பாட்டுக்கு இப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நீ அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எந்த சமயத்திலையும் அவனோடு உறவாடாத. அவன் அன்னைக்கு போய் 2 டயலாக் விட்டுக்கிட்டு இருந்தாள், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க போய் தானே விழுந்த. ஏய், இங்கே உனக்கு என்ன வேலை, என்கிட்ட உனக்கு என்ன வேலை? எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட எந்த பேச்சு வச்சுக்காத, சொல்லியிருக்கலாம்ல. அப்படியா, உனக்கு எந்த ஊரு, எனக்கு எந்த ஊரு, இப்படி குழஞ்சி கடைசியில் நாசமாக போச்சு. இப்போ கர்த்தர் விரும்புகிறபடி நாம் வாழ்வோம். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதோடு நாம் முடிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களோடு வாழ்வோம். ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே யுத்தமும் சண்டையும் கொலை செய்தலும் பொறாமையும் வைராக்கியமும் விரோதமும் கலகமும் துர்ச்செய்கைகளும், வார்த்தைக்கு அளவே இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. சபைக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க. கர்த்தரிடத்துல கேட்போம், கர்த்தர் உதவி செய்வோம். ஜெபம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அளவிட முடியாத கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நிரந்தரமாய் தங்கி இருக்கிற ஆவியானவர் கர்த்தாவே, எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம். அக்கிரமத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தவரே, எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே முரம்பிலே கூடி வருகிற சபையாரை நினைக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான தேவைகள், பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. உதவி செய்து நல்ல ஒரு விடுதலையை தார். தொடர்ந்து சபையை நடத்துகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் கர்த்தாவே. இன்னும் உமக்கு சித்தமான ஆத்துமாக்கள் சபைக்கு வரத்தக்கதாக உதவி செய்யும். இவ்வளவு நேரமாய் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.